ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து மல்டிபிள் ஆர்டர்ஸ்லாம் வந்து நிறைய வரும். ஸோ அந்த மல்டிபிள் ஆர்டர்ஸை நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சில பிரச்சனைலாம் வரும். மல்டிபிள் ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு போகும்போது டெலிவரி கொடுக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று நடந்தது. அது வந்து உங்களுக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 மல்டிபிள் ஆர்டர்ஸ் வரும். ஸோ மல்டிபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னா ஒரே கஸ்டமர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2 ஆர்டர் வரும். சரிங்களா? ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2 ஆர்டர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா 2 ரெஸ்டாரண்ட்ல ஒவ்வொரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போய் 2 கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆர்டர்ஸ். இந்த மல்டிபிள் ஆர்டர்ஸ்ல வந்து என்ன கன்ஃபியூஷன் ஆயிடும் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பிக்கப் பண்ண போறீங்க. போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிடுவீங்க. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் இன்னொரு ஆர்டர் பிக்கப் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் போறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்விக்கியோட ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2வது கஸ்டமருடைய லொக்கேஷன் தான் ஃபர்ஸ்டா காமிக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, 2வதா கொடுக்க வேண்டிய டெலிவரி தான் நீங்க வந்து ஃபர்ஸ்டா போய் நிற்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருடைய ஃபோன் நம்பர் வராது. ஏன்னா நீங்க வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ல டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த 2வது கஸ்டமர் வீட்டுக்கு தான் போய் ஃபர்ஸ்ட் நிற்பீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கூகுள் மேப் அந்த மாதிரி தான் காமிக்கும். இந்த மாதிரி தான் வந்து எனக்கு கன்ஃபியூஷன் ஆனிச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 2வது கஸ்டமர் லொக்கேஷன்ல போய் நின்றுட்டேன். அவங்களுடைய அட்ரஸையும் நான் அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அவங்க நம்பர் வந்து நம்மளுக்கு வராது. முதல் கஸ்டமருடைய நம்பர் தான் நம்மளுக்கு வந்து வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் கஸ்டமருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நீங்க சொல்லிடணும். சார் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெலிவரி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா 2வது கஸ்டமர் லொகேஷன்ட்ட வந்துட்டேன். நீங்க வந்து தப்பா நினைச்சிக்கல அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, நான் அந்த மொபைல் நம்பரை வச்சு உங்ககிட்ட வந்து டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட நீங்க ஹம்பிள் ரெக்வஸ்டா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுப்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்க என்ன பண்றீங்கன்னா வாங்கிட்டு திரும்பவும் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அட்ரஸையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி, சார் நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 2வது கஸ்டமர் லொகேஷன்ல தான் நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ அங்கேயே நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமருடைய ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ண மாதிரி மார்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து நிக்கிற இடத்துலயே ரீச் கொடுத்துருங்க. ஸோ ரீச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி கேட்கும். திரும்பவும் அதே கஸ்டமருக்கு கால் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் டெலிவரி கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அவங்க வந்து ஓடிபி சொல்லுவாங்க. ஓடிபி சொன்னதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி பண்ணி அந்த ஃபர்ஸ்டா கொடுக்க வேண்டிய ஆர்டர் வந்து நீங்க டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருடைய நம்பரை வச்சு கூட நம்ம போய் டெலிவரி பண்ணிடலாம். ஆனா இதுக்காக நீங்க வந்து ஆக்சுவலா 10 கிலோமீட்டர் வந்திருப்பீங்க. இப்போ இங்க வந்து இந்த 2வது கஸ்டமருடைய மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்காது. சரிங்களா? ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க கொடுத்துட்டு பேசாம அதை கொடுத்துட்டு அங்கேயே நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து நடந்தது. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் கஸ்டமருடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஓடிபி வாங்கி டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2வது கஸ்டமர், அதாவது நம்ம நின்றுட்டு இருப்போம் பாத்தீங்களா, அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் நம்பர் வந்துடும். அவருக்கு கால் பண்ணி நம்ம அந்த ஃபுட்டை கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு அங்கேயே வந்து 2வது கஸ்டமருக்கான ஃபுட் டெலிவரி மார்க் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு முதல் கஸ்டமர் ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அவங்க கிட்ட லொக்கேஷனை கேட்டுட்டு நம்ம போய் டெலிவரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில டைம் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நேற்று கூட எனக்கு நடந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. ஸோ 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் 2வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ல இருக்கும். இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கூகுள் மேப் காமிக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் 2வது கஸ்டமர் லொகேஷன் வந்து போயிடுவாங்க. சரிங்களா? அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் வராது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மொபைல் நம்பர் தான் வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து தீரணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. சப்போஸ் நீங்க ஆர்டர் பிக்கப் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த லொகேஷன் காமிக்குது அப்படின்னு பாருங்க, கஸ்டமர் நேமையும் பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு டெலிவரிக்கு போங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாட்டு ஆயிடுச்சு. அந்த 2வது கஸ்டமருடைய நம்பரும் நம்ம கிட்ட கிடையாது, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் லொகேஷன்லயும் நம்ம வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து மாற்றியுமே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மல்டிபிள் ஆர்டர்ஸில் இந்த பிரச்சனையும் இருக்குது. சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா
மாற்றி கொடுத்துருவாங்க. 2வது கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை வந்து முதல் கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து மாற்றி மாற்றி மல்டிபிள் ஆர்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ வந்து இது மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஃபுட்டை வந்து மாற்றி கொடுத்துட்டாரு சரிங்களா. ஸோ ஃபுட்டை மாற்றி கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து ஓப்பனே பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு அந்த ஃபுட்டை வந்து கடைசியாக கேன்சலே பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு இவருக்கு தான் வந்து பெனால்ட்டி போட்டாங்க சரிங்களா. ஸோ வந்து ஃபுட்டை வந்து நீங்கள் தான் வந்து தப்பாக மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கி சைடில் இருந்து டெலிவரி பார்ட்னருக்கு வந்து பெனால்ட்டி போட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா மல்டிபிள் ஆர்டர்ஸை பிக்கப் பண்ணும்போதே கரெக்டாக வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. அதே மாதிரியே லொக்கேஷன் போகிறீங்க ஒரு 10 கிலோமீட்டருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் டெலிவரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனுக்கு போகும்போது நீங்கள் வந்து பார்த்து போய் டெலிவரி பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி மாட்டிக்கிட்டு முடிச்சனோ அதே மாதிரியே நீங்களும் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றி கொடுத்துறாதீங்க. ஸோ மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே பெனால்ட்டி வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சில டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.